டேய் மகனே, ஒருவேளை அந்த ஜோதி போல சொல்றது தான் நிஜமா இருக்குமோ? எது? அது இல்லடா, ஒருவேளை அந்த நர்ஸ் போல தான் கையெழுத்து போட்டிருக்குமோ? சித்தப்பா, அவ ஒரு பெரிய கதை ஒன்று அளந்து விட்டுட்டு இருக்க. அதை போய் நீயும் நிஜம் நம்பிக்கிட்டு கிடக்க. உனக்கெல்லாம் மூளை வச்சிருக்காங்களா இல்ல உள்ள முட்டை பண்டா வச்சு தச்சிருக்காங்களா? உன் கதையில ஏற்கனவே பல திடுக்கிடும் திருப்பங்கள் இருக்கு. இவர் அந்த புள்ள உன்னை மடியில போட்டு அழுதுச்சா? உன்னை காதலிச்சுச்சா? மாமான்னு கதறிச்சா? படக்குன்னு பொண்டாட்டின்னு கையெழுத்தும் போட்டுருச்சு. ஆனா அந்த புள்ள கதையை பாரு, அளவான திருப்பங்கள், அழகா நேர்த்தியா இருக்கு. அவங்க அப்ப அந்த பிள்ளைய கொத்தனாப்புல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இப்ப கேளு, அந்த நர்ஸ் பிள்ளை உன் உசுரை காப்பாத்துறதுக்கு ஜோதின்னு ஒத்த கையெழுத்த போட்டுட்டு பழிய அவன் மேல போட்டுருச்சு. லாஜிக் எப்படி கரெக்டா இருக்கா? என்ன படலங்க லாஜிக் கரெக்டா இருக்கு? எனக்காக அழுதவ, அதுவும் உறவு முறையில என்னை மாமான கூப்பிட்டு ஃபீல் பண்ணவ, அவளுக்கே என் உசுரை காப்பாத்தணுங்கிற எண்ணம் வரலையாமா? நீ சொல்ற நர்ஸ் என்ன மாதிரி 100 பேஷண்ட டெய்லி பாக்குறவ, ஆஸ்பத்திரியில நான் அவளை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அந்த பிள்ளைக்கு என் உசுரை காப்பாத்தணும்னு மனசு துடிக்குதாமா? அதெல்லாம் மனிதாபிமானம்டா, ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டியோ கம்யூனிட்டியோ சரி, அது இங்கிலீஷ்ல எது வேணா இருந்துட்டு போகுது. தமிழ்ல அதுக்கு பேரு மனிதாபிமானம்டா. ஓஹோ, அந்த அளவுக்கு மனிதாபிமானமா இருக்கிற நர்ஸ் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்ப கூட என்னை நேர்ல வந்து ஒரு வார்த்தை கூட பார்த்து பேசல. ஏன்? இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஆஸ்பத்திரியில இருந்தப்ப கூட அந்த பிள்ளை என் கண்ணிலே படலையே. என்ன? இதுவும் கரெக்டான லாஜிக்காத்தான் இருக்கு. என்னடா இது, நாச்சியார்புரம் ஹீரோவுக்கு வந்த சோதனை, காப்பாத்த வந்தவ கையெழுத்து போடல, கையெழுத்து போட்டவ உன்னை கண்டுக்கவே இல்ல. இந்த 2 ஜோதிய கண்ணு முன்னாடி நிறுத்தி கடவுள் உன்னை கன்ஃபியூஸ் பண்றாப்லையே. சித்தப்பா, எனக்கெல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. கையெழுத்து போட்டது என் மாமா மக ஜோதி தான். அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஒத்துக்க மறுக்கிறா. ஒண்ணு, அவ உண்மையை மறைக்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், அவ தான் கையெழுத்து போட்டாங்கிறத அவ வாயாலேயே நம்ம ஒத்துக்க வைக்கணும். என்ன சொல்ற? மாமா, காலையில இருந்து எங்க போனீங்க? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? டாக்டர் டிராவல் பண்ண வேண்டாம்னு சொன்னா டிராவல் பண்றீங்க. டைம்க்கு மாத்திரை போட மாட்டேங்கிறீங்க. என்னதான் நினைக்கிறீங்க? ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம எல்லாத்துக்கும் கேக்குற மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? உன் பிரச்சனை தான் என்ன? நீங்க தான் காலையில போட வேண்டிய மாத்திரை போடல, மதிய சாப்பாட்டையே சாப்பிடல. நேத்து நைட்ல இருந்து கூட தான் அவன் பட்னியா கிடக்குறான். இதெல்லாம் உனக்கு தேவையா? அதானே மகனே, முன்னாடி எல்லாம் கோழி மாதிரி திக்கி திக்கி தாண்டா பேசு இந்த பிள்ளை. இப்ப என்னடானா சவுண்ட் சன்னலை தாண்டி கேக்குது. அதானே சித்தப்பா. அக்கறை இருக்கவங்க அதட்டவும் செய்வாங்க, அடங்கியும் போவாங்க. மாமாவுக்கு எப்ப மரியாதை கொடுத்து தள்ளி நிக்கணுமோ அப்ப தள்ளி நின்ன. இப்போ அனுசரணையா அக்கறையா பாத்துக்கணும். அதனால இப்ப கொஞ்சம் அன்பா அதட்டி பேசுறேன். எம்மாடி, எங்க அண்ணன் உன்னைய நர்ஸுக்கு படிக்க வச்சிருக்க கூடாது, வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கணும். எம்புட்டு வாயாடுற? ஏன், ஏற்கனவே வக்கீலா ஒருத்தி நம்ம வீட்டுக்குள்ள அட்டுழியம் பண்ணது பத்தாதா? இப்ப நான் வேற வக்கீலுக்கு படிக்கணுமோ? சரி மாமா, வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது, கொஞ்சம் ரச சாதம் சாப்பிடுங்க. ஏய், நான் என்ன சின்ன குழந்தையா? அங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அப்புறம்னா எப்போ? இப்பவே மணி 2 தாண்டிடுச்சு. இல்லையே, மணி 1:45 தானே ஆகுது. அதானே. நான் மாமாவை கவனிக்கணுங்கிறதுக்காக 15 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பிடுறது இப்ப சாப்பிட்டா என்ன மாமா? நான் பசிச்சா சாப்பிடுவேன், அங்க வச்சுட்டு போயேன். ஐயோ, சாப்பாடு சாப்பிட்டு 15 நிமிஷத்துல மாத்திரை போடணும் மாமா. ஐசு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போ. தப்பு மாமா, எதை எந்த நேரத்துல செய்யணுமோ அதை தான் அந்த நேரத்துல செய்யணும். உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. வயித்துல ஒரு வாட்சை வச்சு தைச்சிருக்கணும். அப்பதான் அலாரம் அடிக்கிறப்பெல்லாம் சாப்பிடுவீங்க. பாரு, டேய், சும்மாவே உன் குடலை கிழிச்சு கூறு போட்டு தைச்சு விட்டுருக்காங்க.
இதுல வாட்ச் வேற வச்சு தைக்கணுமா அந்த பிள்ளை சொல்லிட்டு போகுது. முதல்ல என் தங்கச்சியை சொல்லணும், பிள்ளைக்கு பதிலா ஒரு 50 கிலோ வாயாடிய பெத்து போட்டிருக்கு. சித்தப்பா அதெல்லாம் விடு, அவ என்னத்தையா பேசிட்டு போறா. ஆனா போற போக்குல சூப்பரா ஒரு ஐடியா ஒன்னு கொடுத்துட்டு போயிட்டா சித்தப்பு. என்னடா மகனை சொல்ற? அவ வாட்சை வச்சு தைக்கணும்னு உன வஞ்சிட்டுல போறா. ஐடியாவே அதுதான் சித்தப்பு. டேய் என்னடா மகனே நீ டிசைனா என்னென்னவோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சித்தப்பு நீ ஆம்புலன்ஸுக்கு போன போட்டு என் மவனுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லு. ஆம்புலன்ஸ் அந்த வேலை இருக்கும்போது ஐடியா என்னங்கிறத நான் சொல்றேன். போன போடு, ஆம்புலன்ஸுக்கு போன போடு. போட மாட்டியா? ஐயோ அம்மா வயிறு வலிக்குது, ஐயோ அம்மா வயிறு வலிக்குது, ஐயோ என்ன மகனே? டேய் ஆம்புலன்ஸுக்கு போன போடு சித்தப்பா. போறேன். ஹலோ ஆம்புலன்ஸ். ஐயோ வயிறு வலிக்குது. இது ஆஸ்பத்திரிடா, உன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது, இன்னும் ஹெவியா பண்றான். நீ தள்ளு, இப்ப என் பெர்ஃபார்மன்ஸ் பாரு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ டாக்டர் யாராவது வாங்கல. வயிறு வலி பின்னி எடுக்குதே. ஐயோ ஐயோ சித்தப்பே என்னை எப்படியாவது காப்பாத்திரு சித்தப்பே. ஐயோ வலிக்குதே, ஐயோ வயிறு வலிக்குதே சித்தப்பே. டாக்டரை கூப்பிடு சித்தப்பே. நானும் பெர்ஃபார்ம் பண்றேன் இரு. ஆமா யாரா இங்க டாக்டர்? டேய் வர சொல்லு டாக்டர் வர சொல்லு. ஐயோ டேய் நர்ஸ் இங்க வா. ஐயோ அன்னைக்கு என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் எங்க இருக்காரு? டாக்டர் என்னையா விடுடா, நான் தான் விசாரிக்கிறேன்ல. எங்கம்மா டாக்டர்? ஐயோ இங்க வா. மகளே டாக்டர் வராரு, பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது, நல்லா பண்றா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சத்தம் இங்க? என்னாச்சு? வாயா வா, உங்களை தான் எதிர்பார்த்தேன். இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல மெக்கானிக் ஷெட்டா? என்னையா நடக்குதுங்க? சித்தப்பா மிஸ்டர் கார்த்திக், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. வயித்துக்குள்ள அலாரம் அடிக்கிற சத்தம் கேக்குது டாக்டர். வாட்? வயித்துக்குள்ள அலாரம் சத்தம்? என்னது வாட்டா? டேய் மகனே பாத்து. வயித்துக்குள்ள வாட்ச் வச்சு தச்சனா அலாரம் சவுண்ட் கேட்காம ஏஆர் ரஹ்மான் பாட்டா கேட்கும். வாட்? ஐயோ வலிக்குது. என்ன டாக்டர் நீங்களும் வாட்டுங்கிறீங்க? கத்தி குத்துப்பட்டு உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி காவுவாங்க பாக்குறீங்களா? ஐயோ சித்தப்பு, இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க சித்தப்பு. நம்ம அடுத்த கட்டம் முத ஆஸ்பத்திரி மேல ஒரு கேஸ். அலாரம் வாட்ச உள்ள வச்சு தச்சாரு பாரு டாக்டர், இவர் மேல ஒரு கேஸ். மேற்கொண்டு இது நாள் வரைக்கும் நான் பட்ட துன்பத்துக்கு நஷ்ட ஈடா ஒரு பெரிய கேஸ் போட்டுருவோம். ஹலோ மிஸ்டர் கார்த்திக், எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். ஐயோ கேஸ் அதுன்னு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். டேய் மகனே இப்படி வா. என்னது பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம்? சிவகாசில போஸ்டர் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க மாப்ள. உன்னை நார் அடிக்காம விட மாட்டான். அதான் ரத்த சொந்த நான் இருக்கேன்ல. என் சித்தப்பன் சொந்த சித்தப்பன் இருக்காப்ல. என் அப்பா கூட பிறந்த தங்கச்சி குடும்பம் ஒண்ணு இருக்கு. இப்படியே அங்காளி பங்காளின்னு என் குடும்பத்துல 18 தலை இருக்கு. இவங்க எல்லாம் யாரோட அனுமதி கேட்டு நீ எனக்கு ஆபரேஷன் பண்ண? அப்படி கேளுமா சொல்லு. மிஸ்டர் கார்த்திக், உங்க வைஃப் சைன் பண்ணனதால தான் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். என்னது வைஃபா? போச்சு மாட்டணும். என் மகனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, அப்புறம் எங்க இருந்து வந்தது வைஃப்? சார் நான் என்ன பொய்யா சொல்றேன்? என் தொழில் மேல சத்தியமா இவரோட வைஃப் ஜோதி தான் சார் சைன் பண்ணாங்க. ஜோதியா? எந்த ஜோதி? நீங்க வேற சும்மா என்னத்தையாவது. ப்ளீஸ் வேற யார்ட்டையாவது கேளுங்க. அதோ அந்த மறைஞ்சு போத அந்த நர்ஸ் ஜோதியா? சித்தப்பே போ சித்தப்பே, போய் அநேக சித்தப்பே. ஜோதி இங்க எம்பட்டு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. எஸ் ஆக பாக்குறியா? ஒழுங்கா சபைக்கு வாமா. வா டாக்டர், இந்த பிள்ளைதான். சார் அவங்கள விடுங்க சார். அவங்க ஜோதி இல்ல, கல்பனா, எங்க ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். கல்பனாவா? ஓஹோ ரைட்டு. அப்ப அதுலயும் ஒரு ஃப்ராடு. ஆமாடா சித்தப்பே, முத இந்த பிள்ளை மேல ஒரு கேஸ் போடணும். இவங்க பண்ணதெல்லாம் ஆள் மாறாட்டம், சீட்டிங், 420 போகஸ். அண்ணா நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே. அந்த ஜோதி அக்கா தான் அப்படி பண்ண சொன்னாங்கண்ணே. நான் பாவண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே. சரி பொழைச்சு போ. டாக்டர் சார்வால், யாரோ ஒரு பொண்ணு என் சம்சாரன கையெழுத்து போட்டா என் வயித்துல வாட்ச் வச்சு தப்பீங்களா? ஐயோ அம்மா வலிக்குதே, சத்தம் கேக்குதே. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். எங்க நான் கேக்குறேன் சார், கையெடுங்க சார். இல்லையா சார், ஒன்னும் சவுண்ட் வரலையே. என்னது சவுண்ட் வரலையா? என்னது சவுண்ட் வரலையா? யோ அப்ப உனக்கு காதும் கேட்கலையா? மணிகுண்டு மாதிரி சத்தம் கேக்குது, சத்தமே கேட்கலன்னு சத்தாய்க்கிற. ஐயோ சித்தப்பு, சவுண்ட் இடது பக்கம் கேட்கும் போது வலது பக்கம் மூலையில யாரோ முள்ளு குத்துற மாதிரி இருக்கு சித்தப்பு.
மொத இந்த ஆபரேஷனுக்காக பொண்டாட்டின்னு கையெழுத்து போட்ட அந்த ஜோதி யாருன்னு எனக்கு தெரியணும் சித்தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்களேன் உங்க வயித்துல வாட்ச் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பாத்திரலாம். என்னது ஸ்கேன் பண்றியா? முதல்ல அந்த ஜோதியை வர சொல்லியா. என் வைஃப்னு கையெழுத்து போட்டால அந்த ஜோதியை வர சொல்லுங்க, அப்புறம் பேசுவான். அந்த ஜோதி வந்தே ஆகணும். வந்தாச்சு. ஜோதி சித்தப்பா, ஜோதி வந்துருச்சு. ஜோதி டேய் சிரிக்காதடா. இப்பதான்டா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும். பண்றா பண்றா. ஐயோ அம்மா வலிக்குதே. என்ன பிரச்சனை? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? என்னது கத்துறோமா? ஒரு கையெழுத்து போட்டு என் வாழ்க்கையை கேலிக்குறி ஆக்கிவிட்டு நீ போட்ட கையெழுத்தை நம்பி இந்தாலும் எனக்கு ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லி வயிற்றுக்குள்ள அலாரம் அடிக்கிற வாட்ச் வச்சு தச்சு விட்டாப்புல. இப்ப என் வயிறு அலாரம் அடிக்கிற மணிக்குண்டு மாதிரி மாறி போய் நிக்குது. நான் கையெழுத்து போட்டேனா? மேடம் நீங்க தான் அன்னைக்கு இவருக்கு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. டாக்டர் என்ன டாக்டர் நீங்க? இவருக்கு ஆபரேஷன் நடக்கும் போதுதான் நான் இங்க இல்லையே. அட்மிட் பண்ண அவ்வளவுதான். நான் சைனே பண்ணலையே. ரீல் எல்லாம் அறுந்து போச்சு. அதானே நர்ஸ் பேரு கல்பனா. டாக்டர் அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அது இந்த பிள்ளைய ஒத்துக்குச்சு. சாரி மேடம். ஆமா, அலாரம் சவுண்ட் கேக்குது நீங்களே. எங்க அலாரம் சவுண்ட்? கேக்கல? இந்தா இங்க வச்சு கேளு. கேக்குதா? கேக்குதா? அலாரம் சவுண்டு. அலாரம் அடிக்கிறது வைத்தடா. நெஞ்சில சாட்சி வச்சிருக்க. அச்சோ கேட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கேக்கல. நீங்க என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போடல. நீ தான் கையெழுத்து போட்ட. நான் கையெழுத்து போடல. நீ தான் போட்டங்கற. நான் கையெழுத்து போடலங்கற. என்ன ஆதாரம்? சித்தப்பே இவ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ள வந்ததுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில போன வரைக்கும் மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டியே ஆகணும். இல்ல கேஸ் போடுவோம். அப்படி நஷ்ட ஈடு கேட்டு கேஸ் போடுவோம். மேல ₹1 ₹2 இல்ல, பல கோடி. அப்படி போடு சித்தப்பா. அட என்ன நீங்க அப்ப இருந்து வாட்டு கோழின்ட்டு கிடக்கீங்க. ஐயோ முடியல சித்தப்பு, எனக்கு வயிறு வலிக்குது சித்தப்பு. சார் நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க சார். உங்களுக்கே தெரியும் நானும் லாயர் தான். நான் உங்க பக்கம் தான் நிப்பேன். நீங்க எந்த ஃபுட்டேஜும் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல சார். பயம் பயம் அம்புட்டு பயம். அப்பா கையெழுத்து போட்டவளும் மாட்டுவாப்ல, அதை நம்பி ஆபரேஷன் பண்ண டாக்டரும் மாட்டுவாப்ல. ஃபுட்டேஜ காட்டல கேஸ் தான், ஜெயிலு தான். சித்தப்பே நீ நம்ம லாயர் ஜெகதீஷனுக்கு போன் போடுறேன். சார் சார் அதெல்லாம் வேண்டாம் சார் ப்ளீஸ். நீங்க ஃபுட்டேஜ் பார்க்கிறதுக்கு நான் ஏற்பாடு நீ கால் பண்ணு சித்தப்பே. நான் ஏற்பாடு பண்றேன் சார், நீங்க என் கூட வாங்க. அது தம்பி இந்த கேமரா கிடையாதுப்பா, ரிசப்ஷன்ல இருந்து வர கேமரா வையே. யோ என்னைய ஆஸ்பத்திரியில மாரியம்மா பாட்டு வருது. சாரி சார் சாரி, ஃபுட்டேஜ் இப்ப வந்துரும். ஒரு சின்ன எரர் அவ்வளவுதான். என்ன எரரா டெரரா? நீ காட்டுப்பா, அடுத்து காட்டுப்பா. அதையே காட்டிக்கிட்டு இருக்க. எப்பா அந்த ஃபுட்டேஜ்லப்பா, அதுக்கு முன்னாடி உள்ளத பாரு. மாட்டிப்போமோ?
தம்பி ஒரு நிமிஷம் இரு, அதை லைட்டா ஜூம் பண்ண. எப்படி அழுது பாரு. அங்க அம்புட்டு அழுதுட்டு கேட்டா லவ் இல்லையாமா? நல்லா பாரு, அது பாசம். ம், அப்படியா தெரியுது டிவில? மாட்ட போறேன். அதுக்கு முன்னாடி உள்ளதுப்பா, அங்க இருந்துப்பா. அதுக்கு அடுத்த ஃபுட்டேஜ். சின்னது புள்ளி புள்ளி வருது. அவ்வளவுதான். அம்புட்டு ஃபுட்டேஜும் முடிஞ்சிருச்சு. டாக்டர், நான் கையெழுத்து போட்டேங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையே. நீங்க இவருக்கு ஆபரேஷன் பண்ண ஃபுட்டேஜ் இருந்தா அதை இவங்களுக்கு போட்டு காட்டுங்க. ஹாஸ்பிடல்ல ஆபரேட் பண்றப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ண கூடாது மேடம். ஓஹோ, ஓகே. அவர் வயித்துல நீங்க ஏதோ வாட்ச வச்சு தைச்சிட்டதா சொல்றாருல்ல? வேணும்னா ஆபரேஷன் பண்ணி அந்த வாட்ச கொஞ்சம் வெளியே எடுத்துருங்களேன். மறுபடியும் வயித்தை கிழிச்சிருவாங்களா? தேங்க்யூ மேடம். அந்த வாட்ச் எங்க அண்ணன் எனக்கு பிரசன்ட் பண்ண வாட்ச் மேடம். ஐயோ, அதை எப்படியாச்சும் எடுத்து கொடுக்க சொல்லுங்க மேடம். அதெல்லாம் முடியாதுமா. நாங்க கேஸ் போட்டே தீருவோம். சின்ன மாமா, நீங்க கேஸ் போடலாம். ஆனா இவர் வயித்துல வாட்ச் இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல ப்ரூவ் பண்ணாதான் நீங்க கேஸ் போட முடியும். லா பாயிண்டா பிடிச்சு பேசுறாளே, தேராது. அட என்னம்மா சொல்ற நீ? அதான் அலார சத்தம் கேக்குதே. என்னடா மகனே? டாக்டர், அவர் தானே காணாம போனாரு, இவர் இருக்காருல்ல? ஆமாமா சிஸ்டர், வெளியில செக்யூரிட்டிட்ட சொல்லி எல்லா டோர்ஸையும் லாக் பண்ண சொல்லுங்க. சரியா? இவரை புடிச்சு வைங்க. ஹாஸ்பிடல்ல வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணாருன்னு கேஸ் ஃபைல் பண்ணணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். டாக்டர், ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். நீங்க ஒன்றும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஐ வில் ஹேண்டில் திஸ். ஓகே மேடம். என்னடா மகனே, என்ன அத்தை விட்டுட்டு வந்துட்ட? அப்புறம் என்ன சித்தப்பா, அவங்க வயித்த கழிச்சு ஆபரேஷனுங்கிறாங்க, அங்கேயேவா நிப்பாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏன் மாமா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, கையெழுத்து நான் போடல. கையெழுத்து போட்டது நீதான். கூடி சீக்கிரம் உன் வாயாலே அதை சொல்ல வைக்கிற. பார்க்கலாம். என்னடா மகனே, இந்த பிள்ளை இப்படி பேசிட்டு போகுது? பேசட்டும் சித்தப்பு, நம்ம யாருன்னு காட்டுவான். டேய், அந்த பேப்பரெல்லாம் நாளா கிழிச்சு போட்டுட்டு முதல்ல நடக்க போறத பத்தி பேசுவோம். அந்த பிள்ளை தான் நான் கையெழுத்து போடலன்னு சாதிக்குது இல்ல. பத்தாததுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற நமக்கு பெப்பே காட்டிருச்சு. சித்தப்பு, கையெழுத்து போட்ட அவ வேணா இல்லைன்னு சாதிக்கலாம். அந்த கடவுளே வந்து கூட அவளுக்கு சப்போர்ட்டா சாட்சி சொல்லலாம். ஆனா நடந்த உண்மையையும் அவ உசுருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற காதலையும் யாராலையும் மறைக்க முடியாது சித்தப்பு. என்ன சித்தப்பு, என்னை பாக்குறப்போ உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதுல? ஆஹா, பைத்தியம் ஆக்கிருவியோன்னு பயமா இருக்குடா மகனே. நீ எம்புட்டு எடுத்து சொன்னாலும், நீ என்னதே உன் மனசை படம் பிடிச்சி காட்டினாலும் அந்த ஜோதி அதை புரிஞ்சிக்கிற மாதிரி தெரியல. நீ எந்த வார்த்தையை வேணாலும் வச்சு பேச ஆரம்பிக்கலாம். இல்லைங்கிற ஒத்த வார்த்தையில அம்புட்டு முடிஞ்சு போயிருடா மகனே. சித்தப்பு, இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையில தான் 1000 ரகசியம் புதைஞ்சு கிடக்கு சித்தப்பு.
அதே இல்லைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளதான் அவ மனசு, அவ கனவு, அவளோட காதல், அவளோட ஏக்கம் அம்புட்டையும் பூட்டி வச்சிருக்கா சித்தப்பு. ஏதாவது செய்யணும் சித்தப்பு. ஜோதியோட மனசுக்குள்ள இருக்கிறத பூரா அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்படியே வெளியில கொண்டு வரணும் சித்தப்பு. இல்லைன்னா நினைப்போட சும தாங்க முடியாம அப்படியே நில குலைஞ்சு போயிடும் சித்தப்பு. டேய், நீ முடியாத பாதைக்குள்ள போறடா. அது சுத்து வழியா இருந்தாலும் பரவாயில்ல, ஊர் போய் சேர்ந்துருவோன்னு நம்பலாம். ஒத்த பாதை, அதுவும் திரும்பி வர முடியாத பாதையா போச்சுன்னா ரொம்ப சிரமம்டா.